ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ட்ரௌசர் கட்டிங் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த பேக் சைடில் கர்வ் மாதிரி இருக்கிறத ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக எவ்வளோ ஸ்டிச்சிங்க்கு நம்ம விட்டுருந்தோமோ அந்த அளவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைடும் அந்த கர்வ் மாதிரி இருக்கிறத ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ½ இன்ச்சு விட்டுருந்தேன். நம்ம அந்த ½ இன்ச்சுக்கே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குவோம். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து அந்த கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கால் சைடு வந்து நம்ம 2 இன்ச்சு வந்து மடக்கி தைக்கிறதுக்காக 1½ இன்ச் விட்டுருந்தோம். அதை நம்ம இப்போ மடக்கி தைச்சிக்கலாம். கீழே காலுக்கு கீழ் பகுதியில் 2ஆக ஃபோல்டு பண்ணி மடக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இன்னொரு காலையும் நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு காலையும் கீழே வந்து நம்ம எவ்வளோ அளவு விட்டுருந்தோமோ அதை மடித்து தைச்சிட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஃப்ரீயாக ஆன்லைனில் டைலரிங் கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். தெளிவாக தமிழ்லையே புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். இப்போ அந்த கால் 2 ஸ்டிச் பண்ண மடக்கி தைச்சதை அந்த சின்னதாக வந்து நம்ம ஹைட்டு விட்டோமா அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு ரஃப் அடிச்சுட்டு அப்படியே ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோமோ அந்த அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கால் பகுதியினால எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ட்ரௌசர் போட்டு வேர் பண்ணுறப்ப கிழிஞ்சிக்காமல் இருக்கும். இந்த வீடியோ புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஆன்லைனில் ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன். மேலே நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே ரவுண்டாக ஹிப்பு ஃபுல்லாக உள்ள ரவுண்ட்லேயும் அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்தேன். நீங்கள் வந்து 3/4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1½ இன்ச் விட்டால் போதும். நான் 2 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன்னா அந்த 1/4 இன்ச்சு மடித்து தைச்சதுலேருந்து எலாஸ்டிக் நுழைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு கேப் மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல் சைடும் நம்ம அதை மடித்து தைச்சிக்கணும். உங்களுக்கு நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் வந்து பேசிக் அளவுகள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடியை தரேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் நிறைய பேசிக் அளவுகள்லாம் எல்லா சைஸுக்கும் பேசிக் அளவுகள்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஃபுல்லாகவே மடித்து தைச்சிருங்க. எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்காக ஒரு 2 இன்ச் கேப் மட்டும் விட்டுட்டு மீதி இடம் ஃபுல்லாக மடித்து தைச்சிருங்க. அதோட நம்ம ரஃப் அடிச்சுட்டு ட்ரௌசரை வெளில எடுத்துக்கலாம். ட்ரௌசரை வெளில எடுத்துட்டு இப்போ நம்ம எலாஸ்டிக்கை ஒரு ஹூக் போட்டு அது உள்ளே இப்போ நம்ம மாட்டணும். நான் எலாஸ்டிக் வந்து ஹிப்லேருந்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ இடுப்பு அளவுலேருந்து ஒரு 2லேருந்து 3 இன்ச் வந்து எலாஸ்டிக் நம்ம கம்மியாக தான் எடுக்கணும். எனக்கு வந்து 12 இன்ச் வந்திருந்தது ஹிப்போட அளவு. டோட்டலாக 24 இன்ச் வரும் ஹிப் சுற்றளவு மொத்தமாக. 24 நான் எனக்கு டோட்டலாக 14 இன்ச் வந்துருச்சு. பதினாலும் மொத்தம் 28 இன்ச் வரும். அதில் ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. 12 இன்ச்சு. 12 இன்ச்சை 2ஆக இது பண்ணால் 24 இன்ச்சு. மொத்தம் நம்ம எலாஸ்டிக் வந்து 24 இன்ச்சு எடுத்துக்கணும். டோட்டல் ஹிப்போட சுற்றளவுலேருந்து மொத்தம் 4 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 24 இன்ச்சு நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எலாஸ்டிக் வந்து அளந்து எடுத்துக்கலாம். டோட்டலாக ஹிப்போட சுற்றளவுலேருந்து நமக்கு ஒரு 4 இன்ச் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து கம்மி பண்ணி ஆகணும். எனக்கு அதில் மொத்தம் 14 இன்ச்சு கிடச்சிச்சு. அதில் 28 இன்ச்சு 14 இன்ச் கிடச்சிது. அதில் நான் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 12 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். 12 24 இன்ச்சு. நான் 24 இன்ச் எலாஸ்டிக் வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு ஊக்கில் வந்து எலாஸ்டிக்கை மாட்டிட்டு பேண்ட்டுக்கெலாம் நம்ம நாடா போடுற மாதிரி இப்போ நம்ம அதில் ட்ரௌசரில் வந்து எலாஸ்டிக் விடுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருந்தோம்ல, அந்த ஹோல் வழியாக இப்போ இந்த எலாஸ்டிக்கை நம்ம ட்ரௌசரில் வந்து மாட்டணும். ட்ரௌசர்லையும் எலாஸ்டிக் வந்து திரும்பிக்காமல் நேராக இருக்க மாதிரி தான் நம்ம மாட்டணும். ஃபுல்லாக எலாஸ்டிக் ஃபுல்லாக எடுத்து அந்த வழியாக நம்ம திரும்பி அதே ஹோல் வழியாக எலாஸ்டிக்கை வெளியில் எடுக்கணும். எலாஸ்டிக் நல்லா பிறண்டு அதை வந்து திரும்பிக்காமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் போடுறப்ப எலாஸ்டிக் வந்து நேராக இருக்கும். அதனால் அதை எலாஸ்டிக் வந்து திரும்பிக்காமல் நம்ம மாட்டிக்கிடுவோம். எலாஸ்டிக் இப்போ மாட்டியாச்சு. மாட்டிட்டு எலாஸ்டிக் வந்து வெளியில் எடுத்துட்டு ரெண்டு எலாஸ்டிக்கையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுடணும். எலாஸ்டிக் வந்து இடுப்பு ஃபுல்லாக நல்லா லூஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சைடு இருந்து எலாஸ்டிக்கை இப்போ வெளியில் எடுத்தாச்சு. ஹூக்கை வந்து நம்ம அதிலேருந்து கழட்டிட்டு 2 எலாஸ்டிக்கை நல்லா இடுப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 எலாஸ்டிக்கையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்குவோம். நல்லா ஸ்ட்ராங்காக அதில் ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக 2 தையல் போட்டுட்டு இடுப்பு ஃபுல்லாக எலாஸ்டிக் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அந்த எலாஸ்டிக் மேலேயே ஒரு தையல் போடணும். எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 2 இன்ச்சில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஹோலையும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். எலாஸ்டிக் தைச்சாச்சு. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டு எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடணும்.
உள்ளே விட்டு இடுப்பு பூரா எல்லா சைடும் எலாஸ்டிக் நல்லா ஈஸியாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே விட்டுட்டு அந்த எலாஸ்டிக் திணிக்கிறதுக்காக விட்ட ஹோல் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போடணும். வாங்க நம்ம அந்த ஹோலை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹோலை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணி வெளியில் இழுத்த பிறகு எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து வச்சு நம்ம அதில் தையல் போடணும். இழுக்காமல் தையல் போட்டிங்கன்னா எலாஸ்டிக் இழுக்கிறப்ப நூல் வந்து தையலெல்லாம் பிரிஞ்சிடும். அதனால் நம்ம எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்து ஒரு 1/2 இன்ச்சில் எலாஸ்டிக் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக அது மேலே ஒரு தையல் போடுறோம். இதே தையல் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ட்ரௌசர் ரெடி. இதே மாதிரி நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ட்ரௌசர் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரௌசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரௌசரை திருப்பிக்கலாம். அவ்வளோதான், ட்ரௌசர் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இல்லை எலாஸ்டிக்கில் உங்களுக்கு இன்னொரு ஸ்டிச்சிங் வேணும்னாலும் நீங்கள் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இன்னொரு ஸ்டிச்சிங் கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.